தேனி மாவட்டம் கம்பம் அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட முதியவரை உரிய சிகிச்சை அளிக்காமல் வெளியேற்றியதால் அவர் உயிரிழந்ததாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. இந்த விவகாரம் தொடர்பாக தொலைபேசி வாயிலாக புதிய தலைமுறைக்கு விளக்கம் அளித்திருக்கும் மருத்துவமனை அதிகாரி பொன்னரசன் மீண்டும் இதுபோன்ற சம்பவங்கள் நடைபெறாது என்று உறுதி கூறியிருக்கிறார். மேலும் உயிரிழந்த முதியவர் மருத்துவமனையில் உள் நோயாளியாக அனுமதிக்கப்படவில்லை என்றும் அவர் விளக்கம் அளித்திருக்கிறார். ஆட்டோ ஓட்டுநர் ஒருவர் முதியவரை மருத்துவமனைக்கு அழைத்து வந்ததாக கூறிய பொன்னரசன் முதற்கட்ட சிகிச்சைகள் அளிக்கப்பட்டதாகவும் தெரிவித்தார். முதியவருடன் உதவிக்கு யாரும் இல்லாததால் அவரை உள் நோயாளியாக அனுமதிக்கவில்லை என்றும் மருத்துவமனை ஊழியர்களுக்கு தெரியாமலேயே முதியவர் வெளியேறிவிட்டதாகவும் அந்த அதிகாரி கூறியிருக்கிறார். திரும்ப திரும்ப நான் சொல்ற உண்மையான விஷயம் அவர் மருத்துவமனையில் உள்நோயாளியா அனுமதிக்கப்படவில்லை. அனுமதிக்கப்பட்டது அது முழு பொறுப்பு நாங்கள் ஏற்றுக்குவோம். அது இல்லாதனாலதான் இந்த மாதிரி அவர் வெளியே போயிட்டார். இது 6ஆம் தேதியோ வெளியே போயிட்டார். 6/9/2019 போயிட்டாரு. இது நடக்கக்கூடிய வாய்ப்புகள் இல்லை. ஏன்னா அங்க சட்டத்திட்டங்கள் வழிமுறை எல்லாமே நாங்க சரியான முறையில அதாவது நாங்க செய்வோம். இது மாவட்ட நிர்வாகத்தை நாங்க உறுதி கொடுத்துட்டோம்.